ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி, நல்ல பக்கம் மேலே வர மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளீட் எடுத்து பிடிச்சிக்கோங்க. ஒரே அளவில் எல்லா ப்ளீட்டும் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் வச்சு இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஒரிஜினல் பீஸை நம்ம கீழே அடியில் வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அந்த லைனிங்கை இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம தையல் போட்டோமோ அதே இடத்துல தையல் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த லைனிங்கில் நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அமுக்கு தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பி நல்ல பக்கம் வர மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கத்தில் நம்ம ஸ்லீவில் அந்த எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ லைனிங்கை அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. கட்டு கொடுத்துட்டு அந்த சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுக்கணும். மார்க் பண்ணது அப்புறமா இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்துகிட்டு 6 இன்ச்சில் ஒன்று, 5 இன்ச்சில் ஒன்று, 4 இன்ச்சில் ஒன்று, 3 இன்ச்சில் ஒன்று, அந்த மாதிரி நம்ம பீஸை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி சென்டரில் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்தது அதே மாதிரி கிராஸாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஒரு இன்ச்சு கேப்பில் வச்சு இந்த மாதிரி சென்டரில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா பீஸையும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா
நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் வந்து இந்த மாதிரி வச்சு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு மேலே இருக்க இதில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். ஒரே அளவு வர மாதிரி தையலை போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ கோல்டு கலரில் ஆஃப் பீட்ஸு தான் நம்ம இதில் வச்சு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டி எடுத்துட்டோம். இந்த ஸ்லீவ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.